காணாமல் போன ஃபோன் திரும்பவும் முத்துக்கு கிடைக்குது. அதை வீட்டுக்கு கொண்டு வந்து மீனா கிட்ட காட்டிட்டு இருக்காரு. மீனா முத்து ரெண்டு பேருமே அந்த ஃபோனை கொண்டு போய் அண்ணாமலை கிட்டையும் விஜயா கிட்டையும் காட்டுறாங்க. எவனுக்கும் காணாம போன ஃபோன்லாம் திரும்ப கிடைக்குது, என்னோட 30 லட்ச ரூபா பணம் திரும்ப கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு வழக்கம் போல் விஜயா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோஸை வச்சு நான் யார் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை ரூமுக்குள்ளே இருந்து ரோஹிணி கேட்டுட்டு பயங்கரமாக பதற ஆரம்பிக்கிறாங்க. வித்யா கிட்ட கொடுத்துருந்த ஃபோன் எப்படி முத்து கையில் கிடச்சிது? இவன் கையில் கிடச்சா எல்லாமே நாசமாக போயிடுமே, என்ன பண்ணுறது? அந்த வித்யா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட போய் கேட்குறாங்க. உன் கையில் ஒரு ஃபோனை கொடுத்து அதை கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணு அப்படின்னா அதை திரும்ப முத்து கையில் கொண்டு போய் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு முத்து கையில் போய் கொடுக்க போகிறேன்? நான் போகிற வழியில் அந்த மொபைல் ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு, எங்கே போட்டேன் அப்படின்ட்டு எனக்கே தெரியல அப்படின்ட்டு வித்யா சொல்கிறாங்க. ஒரு வேலையை நீ உருப்படியாக செய்யவே மாட்டியா? எனக்கு கூட இருந்த குழி பறிப்பியா நீனு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. இதை கேட்டு ஒரு கட்டத்தில் வித்யாவும் பயங்கரமாக பொங்கி எழ ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன, நான் வேலைக்காரியா? உனக்கு போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு உதவி செய்ய தான் நான் வந்தேனே தவிர உங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு நான் வேலை செய்யலை. அப்படி இருக்கும்போது என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கிற. நீ உன் குடும்பத்தில் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பொய் மேலே பொய்யா பேசி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிற அப்படின்ட்டு உனக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறேன். அதுவே நான் செஞ்ச பெரிய தப்பு. என் புத்தியை எனக்கு செருப்பால் அடிச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி வித்யா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறத பார்க்கும்போது சீக்கிரமாகவே ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க.